தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களையும் சில நன்மைகளையுமே பிசாசு கெடுத்து கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும். தேவன் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் சகல நன்மையினாலும் சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவ பிள்ளைகளை நிரப்பி வைத்திருக்கிறார். ஆனால் சத்துருவானவன் என்ன செய்கிறான்? தேவ பிள்ளைகள் அதை அனுபவிக்க கூடாதபடி, அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள கூடாதபடி அவன் என்ன செய்கிறான்? அவனோட சேனைகளோட வந்து, எப்படி மீதியானியர்கள் அவன் சேனைகளோட வந்து கூட அமலேக்கரை கூட்டிக்கிட்டாங்க. கிழக்கத்திய புத்திரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு கிழக்கு அரேபியர்கள் தான் இருக்கிறாங்க. சோ அந்த கூட்டத்தார் எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன பண்றாங்க? இஸ்ரேலுக்கு உண்டான எல்லாத்தையுமே நாசம் பண்ணி கொண்டு போகிறார்கள். இன்னைக்கு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் பிசாசனவன் அநேக காரியங்களை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். தேவ ஜனங்களுடைய நன்மைகளை திருடி கொண்டிருக்கிறான். தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் சீர்குலைத்து நிக்கிரகம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த சூழல்ல தேவ ஜனங்கள் இருப்பார்களானால் தேவன் அவர்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். எப்பங்க நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது